அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 12th பயாலஜி 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா, அதில் டேட் 12 பார்க்குறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின், ஃபஸ்ட்டு 1 மார்க்கு. ஸோ இந்த 1 மார்க்லேயே ஃபஸ்ட்டு 5 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பயோ பாட்னியில் 10th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 13 1 மார்க் இருக்குது. அந்த 13 1 மார்க் லாஸ்ட் கிளாஸில் 8 1 மார்க் கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஒரு 5 1 மார்க் கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்குது இன்டீரியர் கொஷின். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு செரல்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் கிராஸ் ஃபேமிலி. செரல்ஸ் அப்படின்றது மெம்பர்ஸ் ஆஃப் கிராஸ் ஃபேமிலி. அது வந்து பண்ணாக்க கரெக்ட். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம சூடோ செரல்னு ஒன்று பார்த்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த செரல்ஸ் வந்து பண்ணாக்க கிராஸ் ஃபேமிலியாக தான் இருக்கும். ஆனால் சூடோ செரல் அப்படின்றது கிராஸ் ஃபேமிலியை தாண்டி வரதுனால தான் அதுக்கு பேர் சூடோ செரல் அப்படின்னு சொல்லுவோம். அமராந்தேசி ஃபேமிலியிலேருந்து வரும். ஸோ செகண்டு, மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் கிரைன்ஸ் கம் ஃப்ரம் மோனோகாட்லிடன். அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் கிரைன், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் கிரைன்ஸ் எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா மோனோகாட்லேருந்து தான் வருது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து செகண்ட் ஒன், வெஜிடபிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹெல்த்தி ஈட்டிங். அப்போ வெஜிடபிள்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்னா அதை சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்றது அது கரெக்ட் அசெஷன். ரீசன் வந்து வெஜிடபிள்ஸ் ஆர் சக்குலன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் வித் ப்ளசன்ட் அரோமா அண்ட் ஃப்ளேவர். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சர்க்குலர் ஸ்ட்ரக்சரானால் கிடையாது. கண்டிப்பாக அதில் அரோமா இருக்குமானா அரோமாவும் இருக்காது, ஃப்ளேவரும் இருக்காது. நம்ம குக் பண்ணால் தான் இது எல்லாமே வரும். சரிங்களா, சர்க்குலர் ஸ்ட்ரக்சரை தவிர. அப்போது அசஷன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் ராங் செகண்ட் ஒன்றுக்கு. ஸோ தேர்டு ஒன், காஃபி கண்டெயின் கெஃபைன். காஃபியில் என்ன இருக்குது அப்படின்னா கெஃபைன் அப்படின்னு ஒரு அல்கலாய்டு இருக்குது. ஸ்டேட்மெண்ட் பி வந்து ட்ரிங்கிங் காஃபி என்ஹான்ஸ் கேன்சர். காஃபி குடித்தா கேன்சர் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் ராங். அப்போது காஃபி கண்டெயின் கெஃபைன் வந்து கரெக்டு, காஃபியை குடித்தா கேன்சர் வரும்ன்றது ராங். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, அப்சர்வ் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிக் அவுட் த ரைட் ஆப்ஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஸ்டேட்மெண்ட் 1, பர்ஃப்யூம்ஸ் ஆர் மேனுஃபேக்சர் ஃப்ரம் எசென்ஷியல் ஆயில். பர்ஃப்யூம் அப்படின்றது எசென்ஷியல் ஆயிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். செகண்டு ஸ்டேட்மெண்ட், எசென்ஷியல் ஆயில் ஃபார்ம்ட் அட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அப்போ எசென்ஷியல் ஆயில் அப்படின்றது வந்து பண்ணாக்கா பெட்டல்ஸில் மட்டும் இருந்து எடுக்கிறதில்ல, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். அடுத்து கொஷின் நம்பர் 5, இதுவும் புக் பேக் கொஷின் தான். அப்சர்வ் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிக் அவுட் த ரைட் ஆப்ஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதில் ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். த ட்ரக் சோர்ஸ் ஆஃப் சித்தா இன்க்ளூட் பிளான்ட்ஸ், அனிமல் பார்ட்ஸ், ஓஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ட்ரக் சோர்ஸ் அப்படின்றது வந்து பண்ணாக்கா சித்தாவில் பிளான்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க, அனிமல் பார்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க, ஓர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, மினரல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். மினரல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரக்ஸ் வித் லாங் ஷெல் லைஃப். மினரல்ஸை எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரக்குக்கு வந்து பண்ணாக்கா லாங் லைஃப் வரணும், அதுக்காக தான் வந்து பண்ணாக்கா அந்த மினரல்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆன்சர் வந்து பண்ணாக்கா சி, போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஸோ இது வரைக்கும் வந்து பண்ணாக்கா புக் பேக் மொத்தம் கவர் ஆகிடுச்சு 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து 6th கொஷின், நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா. ஸோ நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியானா மேங்கோன்னு எல்லாமே சொல்லிவிடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபேமிலி, அது என்ன பொட்டானிக்கல் நேம், அதோடைய பொட்டானிக்கல் நேம், இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ நேஷ்னல் ஃப்ரூட்ஸ் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியானாக்கா மேங்கோ, அதோடைய பொட்டானிக்கல் நேம் மேஞ்சிஃபெரா இண்டிகா, ஃபேமிலி வந்து பண்ணாக்கா அனகாடியேசி. அடுத்து 7th ஒன், ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதை வந்து பண்ணாக்கா நமக்கு க்ரியேட்டிவாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ விச் இஸ் கால்டு நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா, மென்ஷன் தர் யூசஸ்ன்னு கேட்கலாம். அதே மாதிரி விச் இஸ் கால்டு ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு, மென்ஷன் தர் யூசஸ்ன்னு கேட்கலாம். அதே மாதிரி மென்ஷன் தர் பொட்டானிக்கல் நேம் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சேர்த்து கேட்கலாம். ஸோ கொஷின் ஆன்சரில் க்ரியேட்டிவாக கேட்கணும் அப்படின்னா இப்படியும் கேட்கலாம். ஸோ அப்போ இதையும் ஞாபகம் வச்சுங்க. நான் கொஷின் கொடுக்கும்போது இதெல்லாம் கொடுத்துறேன் உங்களுக்கு. அடுத்து ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு எது அப்படின்னாக்கா பால்மைரா, பனை மரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய பொட்டானிக்கல் நேம் பொராசஸ் பிலாபில்லிபர், ஃபேமிலி வந்து பண்ணாக்கா அரிகேசி. நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 8 வந்து குயின் ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ குயின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்றது கார்டமம்.
ஸோ ஏலக்கான்னு சொல்லுவோம். பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலட்டேரியா கார்டமம், ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஞ்சிபெரேசி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங் ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ இந்த கிங் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, பிளாக் கோல்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கிங் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு பிளாக் கோல்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பெப்பர், இதோடைய பொட்டானிக்கல் நேம் பைப்பர் நைக்ரம், ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைப்ரேசி. ஸோ இன்றைக்கான டோட்டலாக 9 1 மார்க் சொல்லிகிட்ருக்கேன். அதில் 5 1 மார்க் புக் பேக்கு, ஸோ 4 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்லேருந்து வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இன்டீரியர் 1 மார்க்ஸ் தான் வரும். இந்த கொஷின் ஆன்சர் முடிகிற வரைக்கும். கொஷின் ஆன்சர் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லெசனில் என்னென்ன 1 மார்க் இருக்கோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அடுத்த லெசனுக்கு போயிடுவேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் ஆன்சர் பாருங்கள். கொஷின் நம்பர் 10, கிவ் டெஃபினிஷன்ஸ் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். த ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் சொல்லுவோம். The plants are cultivated in natural way by using biological input to maintain soil fertility. ஸோ இங்கே கல்டிவேட் பண்ணக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தாக்கா நேச்சுரல் வேல கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆட் பண்ணக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் அப்படின்றது வந்து பார்த்தாக்கா பயாலஜிக்கல் இன்புட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா சாயில் ஃபெர்டிலிட்டி மெயின்டைன் ஆகும், ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் வந்து பார்த்தாக்கா ஈக்குவலைஸாக இருக்கும், பொல்யூஷன் வந்து பார்த்தாக்கா ரெடியூஸ் ஆகும், வேஸ்டேஜும் க்ரியேட் ஆகாது. ஸோ அதுக்காக பண்ணுறதா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தாக்கா கொஷின் நம்பர் 11, இஃப் எ பர்சன் ட்ரிங்க் எ கப் ஆஃப் காஃபி டெய்லி வித் இட் ஹெல்ப் ஹிம் ஃபார் இஸ் ஹெல்த். இஃப் எ பர்சன் ட்ரிங்க் எ கப் ஆஃப் காஃபி டெய்லி இட் வில் ஹெல்ப் ஹிம் ஃபார் இஸ் ஹெல்த். அப்போ டெய்லி ஒரு பர்சன் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறாங்கன்னா அவருடைய அது ஹெல்த்துக்கு வந்து பண்ணாக்கா அது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் திஸ் கரெக்ட்? இஃப் இட் இஸ் கரெக்ட் லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரெக்ட்னா என்ன பண்ணணுன்னாக்கா இஸ் திஸ் கரெக்டுன்னு கேட்டாங்க. அப்போ எஸ் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னா நோ இட் இஸ் ராங் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இது கரெக்டுன்றதுனால எஸ் இட் இஸ் கரெக்ட், ஏன்னா இதுக்கும் மார்க் இருக்குது. சரிங்களா? ஸோ இதோடைய பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா கெஃபைன் present in coffee release acetylcholine in brain which in turn enhance the efficiency. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ 1 மார்க் ஒன்று பார்த்தோம். காஃபியில் கெஃபைன் ஒரு அல்கலாய்டு இருக்குது. இந்த அல்கலாய்டு என்ன பண்ணிருக்குனாக்கா நியூரானுடைய ஜங்ஷன் லாஸ்ட்டில் சரியா ஒரு ஸ்னாப்டிக் நாப் ஒன்று இருக்கும். அந்த ஸ்னாப்டிக் நாபுக்குள்ளே அசிட்டைல்கொலைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்முடைய பிரெயின் வந்து பார்த்தாக்கா எஃபிஷியன்சியாக ஃபங்க்ஷன் ஆகும். It can lower the incidence of fatty liver disease. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸ் பண்ணுது. சிர்ரோசிஸ் அண்ட் கேன்சர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நான் ஒவ்வொரு கொஷினாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தரோவாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஷினும் நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸே நம்ம போட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம சென்டம் வாங்கணும் அப்படின்னாக்கா புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷினும் தெரிஞ்சிருக்கணும், பாசிபிள் கொஷினும் தெரிஞ்சிருக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஷினும் தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின் தெரிஞ்சிருக்கணும்? நம்ம தான் எல்லாமே படிக்கிறோமே அப்படின்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினில் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொஷின் வரும். அதிலிருந்து நம்ம சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது. ஒரு சின்ன எரர் இருந்தால் கூட என்ன ஆகும்னா ஒரு 1/2 மார்க் போயிடும். இப்போ சென்டம் வராது. சரிங்களா? ஸோ அப்போது அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து எந்த மிஸ்டேக் வரக்கூடாது. மற்ற கொஷினை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 12 பாருங்கள். எனாமரேட் த யூசஸ் ஆஃப் டர்மரிக். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின் தான். ஸோ டர்மரிக் இஸ் யூஸ்டு ஆஸ் அ கலரிங் ஏஜென்ட் இன் ஃபார்மசி, கான்ஃபெக்ஷனரி அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த டர்மரிக்கை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கலரிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னாக்கா ஃபார்மசி, கான்ஃபெக்ஷனரினா மிட்டாய், ஃபுட் இண்டஸ்ட்ரி இது எல்லா இடத்துலையுமே. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் டையிங் லெதர், ஃபைபர், பேப்பர், டாய்ஸ். ஸோ இதெல்லாம் டை பண்ணுறதுக்கு கலரிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா லெதர்ஸ், ஃபைபர், பேப்பர், டாய்ஸ் இது எல்லாத்தையும். குர்குமின் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த டர்மிக் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எல்லோ கலர். இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஷினாக கேட்கலாம். எல்லோ கலருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்டுக்கு என்ன பேருன்னா குர்குமின் அப்படின்னு பேர். ஸோ அடுத்து கொஷின் பாயிண்ட் நம்பர் 4 பாருங்கள். குர்குமின் இஸ் வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட் விச் மே ஹெல்ப் ஃபைட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர். குர்குமின் அப்படின்றது வந்து பண்ணாக்கா வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது வந்து பண்ணாக்கா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுது. Next point number 5, it stops platelets from clotting in arteries which lead to heart attack.
இது என்ன பண்ணுதுனாக்கா பிளேட்லெட்ஸ் ஆர்டரிஸில் blood clot ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. அதனால் ஹார்ட் அட்டாக் வராமல் ஸ்டாப் பண்ணும். இட் ஹாஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக ஃபங்க்ஷன் ஆகும், ஆன்டி டயபெட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி. ஸோ ஆன்டினா அகெயின்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம், இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வந்து பண்ணாக்கா வீக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி டயாபெட்டிக் அப்படின்னா டயபெட்டிஸ், பாக்டீரியானாக்கா பேத்தஜன் பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரல், இதுக்கு எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது தான் இந்த டர்மரிக். அடுத்து கொஷின் நம்பர் 13 பாருங்கள். ரைட் த யூசஸ் ஆஃப் நட்ஸ் யூ ஹவ் ஸ்டடிட். நீங்கள் படித்த நட்ஸை பற்றி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேஷோஸ் ஆர் காமன்லி யூஸ்டு ஃபார் கார்னிஷிங் ஸ்வீட் அண்ட் கரீஸ். சரியா, ஸ்வீட்லேயும் கரீஸ்லேயும் ஆட் பண்ணுறாங்க. கிரவுண்ட் இன்டு எ பேஸ்ட் விச் ஃபார்ம் த பேஸ் ஆஃப் சாஸ் ஃபார் கரீஸ் ஆர் சம் ஸ்வீட்ஸ். இது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஷ்யூ நட்டை வந்து பண்ணாக்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து பண்ணாக்கா அந்த கரீஸ்னால் வந்து பண்ணாக்கா அந்த நான்வெஜ் சாம்பார் எல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த குருமாலாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து கரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பண்ணாக்கா சம் ஸ்வீட்ஸ்லேயும் ஆட் பண்ணுறாங்க. ரோஸ்டட் அண்ட் ரா கெர்னல் ஆர் யூஸ்ட் அஸ் ஸ்நாக். ரோஸ்டட் வறுத்தோ இல்லை வந்து பண்ணாக்கா ராவாவோ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்நாக்ஸை சாப்பிட்றாங்க. அடுத்து கொஷின் நம்பர் 14. இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 mark question. Give an account of active principle and medicinal value of any 2 plants you have studied. நீங்கள் படித்த 2 பிளான்ட்டோடைய ஆக்டிவ் பிரின்சிபல் மெடிசினல் வேல்யூஸ் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து பண்ணாக்கா கீழா நெல்லி. அதோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து பண்ணாக்கா பில்லாந்தஸ் அமரஸ். ஆக்டிவ் பிரின்சிபல் வந்து பண்ணாக்கா பில்லாந்தின். மெடிசினல் வேல்யூ இட் இஸ் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாண்டிஸ். மஞ்சக்காமலை க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராக்ட் இஸ் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். இதில் வந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணாக்கா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து நிலவேம்பு, கிங்ஸ் ஆஃப் பிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய பொட்டானிக்கல் நேம் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா. இதோடைய ஆக்டிவ் பிரின்சிபல் ஆண்ட்ரோகிராஃபலிடிஸ். மெடிசினல் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஆண்ட்ரோகிராஃபிஸ் இஸ் அ பொட்டன்ட் ஹெப்படோப்ரொடெக்டிவ் அண்ட் ஈஸி டு லிவர் டிசார்டர். ஸோ லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னேன், லிவர் டிசார்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னேன் ஆண்ட்ரோகிராஃபிஸ். அடுத்தது கான்காக்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அண்ட் அதர் 8 herbs. ஸோ ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா மட்டும் இல்லாமல் அதோட வந்து பண்ணாக்கா இன்னும் 8 ஹெர்ப்ஸும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா நிலவேம்பு குடிநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பண்ணாக்கா மலேரியாவுக்கும் டெங்கு ஃபீவருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக வந்து பண்ணாக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம அந்த கொரோனா டைமில் வந்து பண்ணாக்கா நிலவேம்பு குடிநீர் நிறைய பேர் வந்து பண்ணாக்கா குடித்தாங்க. அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. இந்த கான்காக்ஷன் அப்படின்னா வந்து பண்ணாக்கா இந்த குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து சூப் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, ஜூஸு, அதுக்கு தான் அந்த கசாயம் அப்படின்னு சொல்லலாம். கான்காக்ஷன்னா குழம்பு ஆர் கசாயம் எப்படின்னா சொல்லலாம். ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 15. ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ். ரைஸ் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள் கலோரி ரீச் செரல் ஃபுட். ரைஸ் வந்து பண்ணாக்கா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. ரைஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் இன் சதர்ன் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ சதர்ன் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது ரைஸு. ஃப்ளாக்டு ரைஸ் அவல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பப்டு ரைஸ் ஃபார்ச்டு ரைஸ் பூரின்னு சொல்லுவோம். ஆர் யூஸ்டு அஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் அஸ் ஸ்நாக் ஃபுட். ஸோ இங்கே பொரி அப்படின்னா அவல் சொல்லுவோம். இதை வந்து பண்ணாக்கா ஸ்நாக்ஸாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கூட ஆட் பண்ணுறோம். ரைஸ் பிரான் ஆயில் இஸ் யூஸ்டு இன் culinary அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ரைஸ் பிரான், ஸோ இந்த ரைஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் வந்து பண்ணாக்கா culinary அண்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. culinary அப்படின்னாக்கா நம்ம குக்கிங்காகவும், அப்படிலாம் வந்து பண்ணாக்கா இண்டஸ்ட்ரியலில் பெரிய பெரிய மிஷின் எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து பண்ணாக்கா அந்த உராய்வை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலாகவும் யூஸ் ஆகுது. அஸ்க் ஆர் யூஸ்ட் ஆஸ் அ ஃபியூல் அண்ட் இன் பேக்கிங் மெட்டீரியல் அண்ட் ஃபெர்டிலைசர். இப்போ சொன்னோம் இல்லையா அந்த அஸ்க் உமின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பண்ணாக்கா எரிபொருளாகவும் யூஸ் ஆகும், ஃபியூலாகவும் யூஸ் ஆகும், பேக்கிங் மெட்டீரியலாகவும் இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருந்தனால பேக்கிங் மெட்டீரியலாக கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணலாம் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அது ஃபெர்டிலைசராகவும் யூஸ் ஆகும். அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை திருப்பி அப்படியே லேண்டில் கொட்டிடுவாங்க. ஸோ அது ஃபெர்டிலைசராகவும் யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே புக் பேக் கொஷின். இப்போ கொஷின் நம்பர் 16 பாருங்கள். வாட் இஸ் கால்டு வல்கனைசேஷன்
அப்போ வல்கனைசேஷன் ரப்பர் ஆர்டிக்கல் குட் பி ஓவர் கம் பை ஈட்டிங் ரப்பர் வித் சல்ஃபர் அண்டர் ப்ரெஷர் 150 டிகிரி செல்சியஸ். இப்போ ரப்பர் ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அதில் மேபி வந்து எனக்கு சின்னதாக ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம். அந்த டிஃபெக்டை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரப்பர் ஆர்டிக்கலை ஹீட் பண்ணுறாங்க. எவ்வளோ டிகிரி செல்சியஸில்? 150 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறாங்க. வித் சல்ஃபரை கொடுத்து ஹீட் பண்ணும்போது அதில் இருக்க இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு ஓவர் கம் ஆகிடும். அதுக்கு தான் என்ன பேருனா வல்கனைசேஷன் அப்படின்னு பேர். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த டியூனோ பாக்ஸில் இருக்கும். அந்த டியூனோ பாக்ஸ் நான் உங்களுக்கு வந்து எனக்கு 1 மார்க்காக கொடுக்குறேன். அப்போ அதுலேருந்து இன்னும் 1 மார்க்கெல்லாம் இருக்குது, அது சொல்கிறேன். அடுத்த கொஷின் நம்பர் 17, இன்றைக்கான லாஸ்ட் கொஷின். இதுவும் வந்து எனக்கு க்ரியேட்டிவாக கேட்கலாம். ஸோ 1 மார்க்லேயே சொல்லிட்டேன் நான். விச் இஸ் ஏ ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டேன். ஸோ இங்கே நமக்கு லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் பால்மைரான்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வேறு எப்படி கேட்கலாம்? விச் இஸ் த ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா பால்மைரா இஸ் த ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் எழுதணும். இங்கே லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் பால்மைரானால அது மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான பொட்டானிக்கல் நேமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கான ஃபேமிலியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எக்ஸோடேட் ஃப்ரம் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் இஸ் கலெக்டட் ஃபார் ப்ரிப்பேரிங் பால்ம் சுகர். இங்கே இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த சாஃபை யூஸ் பண்ணி பால்ம் சுகர் பனை வெல்லம் தயாரிக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் டேப்டு ஃபார் இட்ஸ் சாஃப் விச் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஹெல்த் ட்ரிங்க் ட்ராப்டு. ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த சாஃப்னா சாரை வந்து பண்ணாக்க ஹெல்த் ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. தட் மீன் பதநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப் இஸ் ப்ராசஸ் டு கெட் ஃபார்ம் ஜாக்கரி ஆர் ஃபர்மெண்டட் டு கிவ் டோடி. ஸோ இதை வந்து பண்ணாக்க அந்த சாஃபை வந்து பண்ணாக்க ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து பண்ணாக்க ஃபார்ம் ஜாக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. பனை வெல்லம் தான், சரிங்களா? ஸோ அப்படின்னா வந்து பண்ணாக்க அதை பெர்மெண்டேஷன் பண்ணி அதுலேருந்து டோடி கல் தயாரிக்கிறாங்க. எண்டோஸ்பம் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெஃப்ரெஷிங் சம்மர் ஃபுட். ஸோ அதில் இருக்கக்கூடிய எண்டோஸ்பம், இப்போ நம்ம சம்மர் சீசன்லலாம் நுங்கு சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் வந்து பண்ணாக்கா எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜெர்மினேட்டட் சீட்ஸ் சரௌண்டட் பை த ஃப்ளஷி ஸ்கேல் லீஃப் விச் இஸ் எடிபிள். இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா ரீசெண்டாக என்ன சாப்பிடுவோம்னாக்கா பனங்கிழங்கு சாப்பிடுவோம். ஸோ அதுதான் வந்து பண்ணாக்கா ஜெர்மினேட்டட் சீட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிடக்கூடிய பார்ட் வந்து பண்ணாக்கா அந்த சீடுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷி ஸ்கேல் லீஃபை தான் நம்ம வந்து பண்ணாக்கா எடிபிளாக சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கான ஒர்க்கு டோட்டலாக வந்து பண்ணாக்கா 17 கொஷின், 9 1 மார்க்கு, பேலன்ஸ் இருக்கிறது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. இதை தரவாக முடிச்சுருங்க. நாளைக்கான ஒர்க்கு பிஃபோர் 6 o'clock கொடுத்துட்றேன். தேங்க்யூ.